உங்கள் வார்த்தையால் ஒருவர் தற்கொலை முயற்சி செய்தால் அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. வணக்கம், நான் யுனேஸ்வரன் ராமராஜ். எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த அக்தா என்தி புலி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காலம் சென்ற ராஜேஸ்வரி, அதாவது ஏஷா, அவங்க மூலியமாக சில சட்டங்கள் மாற்றினார்கள், ஏஷா சட்டம் என்று. அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொதுவாகவே நீங்கள் சோஷியல் மீடியாவாக இருக்கும் சரி, நீங்கள் டிக்டாக்காக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ஒருத்தவங்களோட தகவலை எடுத்து, இப்போ நீங்கள் அவங்க யார் இவருன்னு தெரியல, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், அவங்களோட இன்ஃபர்மேஷன் எடுத்து, அவங்க பேர், அவங்க அட்ரஸ், இல்லை அவங்களோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை ஷேர் பண்ணி அவங்கள நீங்கள் விமர்சனம் பண்ணி பேசினால் கூட இந்த சட்டத்தில் உங்களை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண முடியும், உங்களை கோர்ட்ல சார்ஜ் பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிங்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாமல் எடுக்கிற இந்த விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கிங், அதாவது உங்களை பின்தொடர்வது, இதனால நீங்க மன அழுத்தத்துக்குள் போவது, உங்களை டீஃபேம் பண்ணுவது. டீஃபேம்னு சொன்னா உங்களை ரொம்ப தலைக்குறவா பேசி அதுக்கு நீங்க ரொம்ப மன உளைச்சலாகி பாதிக்கப்பட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்களா அந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால குறிப்பாக இந்த அக்தா கொமினிகாசி கண்டிப்பாக போய் படிங்க, தெரியாதவங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், நீங்க சோஷியல் மீடியால எல்லாரும் ஒவ்வொருத்தரோட இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்க பேசுறீங்க. இன்னார் பேர், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட வீடு, அவங்களோட ஐசி நம்பர், அவங்களோட போட்டோ பேர் நீங்க யூஸ் பண்ணி பேசுறீங்க. ஸோ அது இப்போ இருக்கிற சட்டத்தின் கீழ் அது கண்டிப்பாக ஒரு பெரிய தவறு மற்றும் இது ஒரு பெரிய குற்றச் செயல். அதனால பூலி என்பது வெறும் வீட்டில் மட்டும் நடக்கல, ஸ்கூல்ல மட்டும் நடக்கல, இப்போ சைபர் பூலி, அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லயும் எல்லாரையும் ஒருத்தர் குறை சொல்லி டிஃபேம் பண்ணி அவங்கள தலைக்குறவா பேசி அவங்கள அவமானப்படுத்துவது, அதனால பல விளைவுகள் உண்டு. ஸோ மீண்டும் இந்த சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, பள்ளிக்கூடங்களுக்கு போறவங்களும் சரி, இந்த பூலி என்கிற இந்த கலாச்சாரத்தை நம்ம முற்றுமாய் ஒழிக்க வேண்டும். அன்பான அரவணைக்கிற சமூகத்தை நம்ம உருவாக்க வேண்டும்.